உங்க பிசினஸ் தோத்துருமோன்ட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த பயம் இருக்கவே இருக்காது. அதுதான் கரெக்டான பீப்புள ஹையர் பண்றது. சோ நீங்க ஹையர் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்த கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸ் ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், டிஃபைன் வாட் ரிசல்ட்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தட் பர்சன். நீங்க அவங்க ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிறத தாண்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் அவங்கள்ட்ட கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. செகண்ட், லிஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியர்லி பிஃபோர் ஹையரிங். நீங்க ஒரு எம்ப்ளாயி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூன்ற எல்லா டீடைல்ஸும் ப்ராப்பரான ஒரு எஸ்ஓபில இது நாங்க ரோல் கிளாரிட்டி டாக்குமெண்ட் சொல்லுவோம், அதுல டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட், பிஹேவியர் ஸ்டாண்டர்ட்ஸ். கஸ்டமர் இன்டராக்ஷன், டீம் ஒர்க், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களை ஹையர் பண்ணுங்க. நெவர் ஹையர் ஃபார் ஸ்கில்ஸ், ஆல்வேஸ் ஹையர் ஃபார் ஆட்டிடியூட். ஒரு ஸ்கில் இல்லாத பசங்களை கூட நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம், பட் ஆட்டிடியூட் சரியில்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஃபோர்த், நீங்க ஹையர் பண்றவங்களோட ட்ரைனிங் பிளான். டே ஒன்ல இருந்தே அவங்க என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத ஃபுல்லாவே டாக்குமெண்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் அவங்களை ஆன்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நீங்க உங்க பிசினஸ்ல ஹையரிங் ப்ராசஸ் செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டீம் கமெண்ட் பண்ணுங்க. தேவையான எல்லா டீடைல்ஸும் நானே உங்களுக்கு அனுப்புறேன்.